இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியும் தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிதான். நேற்று சொல்லியது போல ஒரு சிக்கலான இறையியல் கருத்தை ஆண்டவர் பேசுகின்றார். அவருக்கும் அவருடைய தந்தையாகிய இறைவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை பற்றி பேசுகின்றார். இதை நாம் ஒரு குழந்தை படிப்பது போல படித்தோம் என்றால், இயேசுவினுடைய வார்த்தை, திருச்சபையினுடைய கட்டளை என்னவாக இருக்கிறது என்றால், இன்றைய நாளில் இயேசுவினுடைய சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்பதுதான். நீங்கள் என் சாட்சிகள் என்ற ஒரு பாடல் நமக்கு ஞாபகத்து வருகின்றது. வாழ்வினில் காட்டுங்கள். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் சரி, இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனை நம்ப தொடங்கிய நாட்களிலும் சரி, நான் யாவே கடவுளை நம்புகின்றேன், அவரை வழிபடுகின்றேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த யாவே இறைவனை புறக்கணித்துவிட்டு கன்றுக்குட்டியையும் பால் தெய்வத்தையும் வணங்கி தங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உண்மையான உடன்படிக்கை முறித்தார்கள். இது ஒன்று. இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும், அவர் தன்னையே இறைமகன் என்று சொல்லி கொண்ட பொழுதும் பல்வேறு நலன்களை, அற்புதங்களை, வார்த்தைகளை இந்த போதனையாலும் சொல்லாலும் செயலாலும் மக்களுக்கு எடுத்துக்காட்டிய பொழுதும், அவரை சார்ந்த யூதர்களே அவர் மீது பழியை சுமத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த முரண்பாடு அன்றாட வாழ்க்கையில் இன்றும் நம்மிடையே நிலவுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை சார்ந்தவர்களா அல்லது இந்த உலகத்தை சார்ந்தவர்களா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கடவுளை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், உலகத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, நாம் ஒரு குழுவையோ அல்லது ஒரு இனத்தையோ சார்ந்தவர்கள் என்பதை பல்வேறு அடையாளங்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றோம். உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அணிந்திருந்தால் அவரை ஒன்று அவர் அரசியல் தலைவராக இருக்கலாம், அல்லது தமிழர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்னொருவர் நெத்தி ஃபுல்லாக பட்டை, இங்கே மணி, பாசி மணியெல்லாம் அணிந்திருந்து காவி வேஷ்டியை கட்டியிருந்தால் அவர் ஏதோ ஒரு இந்து மத துறவி என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். வேறு ஒருவர் வாயை திறக்கின்ற பொழுதே கொழ என்று ஆங்கிலத்தில் பேசி வெள்ளையாக இருந்தால் அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அல்லது பிரெஞ்சுக்காரர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே போல் நமது அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவை எந்த அளவுக்கு நாம் பிரதிபலிக்கின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பேருந்தில் பயணம் செல்லும் பொழுது இந்து சகோதரர்கள் தங்களது நம்பிக்கையை வெட்கமின்றி, தயக்கமின்றி வெளிப்படுத்துவார்கள். எந்த ஒரு கோவிலை கண்டாலும் அவர்கள் வணங்குவார்கள். நாம் அவ்வாறு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபமாலை அணிகின்றோமா, நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோமா, உணவு உண்பதற்கு முன்பாக ஜெபம் சொல்கின்றோமா, உறங்க செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கின்றோமா, தினமும் கோவிலுக்கு வருகின்றோமா? இப்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நமது அருகில் இருக்கின்ற பிற மத சகோதர சகோதரிகள் இவர்கள் கிறிஸ்து, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது நாம் கடவுளுக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். அதை தவிர்த்துவிட்டு பல்வேறு நேரங்களில் நமது விசுவாசத்தையும் நாம் தியாகம் செய்கின்ற அபாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஜோசியம் பார்ப்பது, பில்லி சூனியத்தை நம்புவது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இவ்வாறு எல்லாம் பல்வேறு வகையான தீய சக்தியினுடைய ஆற்றலில் நாம் அடிமைப்பட்டு இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த தவ காலத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுவின் சாட்சிகளாக நமது சொல்லாலும் செயலாலும் அனுதின வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.